வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சுக்கிட்டு அலையுது. அதாவது எதுல சூடு பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெயில்ல சூடு பிடிச்சிட்டு அலையுது. தமிழ்நாட்டுக்கு வந்த கேடுகட்ட சோதனை சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேடுகட்ட சோதனைங்கிறது எவ்வளவு அல்லு சில்லறைகளை வச்சுக்கிட்டு நாமெல்லாம் இங்க அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறதுதான் ரொம்ப ரொம்ப துயரமான செய்தி. அதாவது தமிழ்நாட்டுல திராவிடத்தை ஒழித்து விட்டு இங்கே பாசிசத்தை உள்ளே கொண்டு வந்து நட்டமாக நட்டு வைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 3/4 நூற்றாண்டாக இங்கே ஒரு கும்பல், பார்ப்பன கும்பல், பார்ப்பானுக்கு சொம்படிக்கக்கூடிய கும்பல் தொடர்ச்சியா இயங்கிக்கிட்டே வந்துச்சு. காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது தன்னுடைய கலரை மாத்திக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில பார்த்தா அது எங்க போய் கேடுகட்டத்தனமா அட்ட பார்டரா ஒரு அரசியல் அறிவு அப்படிங்கிறது அடிப்படையா என்னானே தெரியாத அல்லு சில்லறைகள்ட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு நாம என்ன சொல்றது, வெளியில பேசவே முடியாத அளவுக்கு கேவலமான சூழ்நிலையை வந்துட்டு இன்னைக்கு நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுலதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடைசி வந்துட்டு அரசியல்ல திமுகவை எதிர்த்து திமுகவை அடியோடு ஒழித்து விட்டு நான் அரசியலில் கொண்டு நட்டமாக நிப்பாட்டி விடுவேன்னு சொல்லி ஒரு நடிகர், அந்த நடிகர் யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த நடிகருக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்குற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா கொடுமையிலும் கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நடிகர் பேசுறத கேட்கறது தான். ரொம்ப என்ன சொல்றது, நெஞ்சை தான் இதையுமே நொறுங்கி விடக்கூடிய அளவிற்கு அந்த நடிகர் பேசு பேசுன்னு பேசுறாரு. கையை உயர்த்தி பேசுறாரு, அப்புறம் கையை தாழ்த்தி பேசுறாரு. இவர் குடும்ப அரசியலை வந்து ஒரேடியா வந்து பள்ளத்தை பறிச்சு அதுக்குள்ள போட்டு மூடி நான் இன்னைக்கு புதிய ஒரு விஷயத்தை அரசியலை கையில் எடுத்திருக்கிறேன்னு பேசுறாரு. 2000 கோடி ரூபாய் வருமானத்தை வந்துட்டு இழந்துட்டு உங்களுக்காக துண்டு செய்யறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசுறாரு. அதன் பிறகு ஊழலை வந்து ஒழிக்க போறேன்னு சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து கரப்ஷனை வந்து நான் இதை சீர்பணிப்பிடுவேன். தாங்க முடியாத தலைவலியில இன்னைக்கு எல்லாருமே அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். 105 டிகிரிக்கு மேல வெயில் இங்க வந்து மண்டைய பொழந்துகிட்டு இருக்குது. இதுல குறைந்தபட்ச ஆறுதலா இந்த செல்போனை ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஏதாவது நல்லபடியா விஷயம் இருக்கு இந்த யூடியூப்ல போய் பார்த்தோம்னா நம்மளை போட்டு நல்லா மண்டைய என்ன சொல்றது தேய்ச்சு இந்த பக்கத்து இனிமே நீ வருவியா அப்படின்னு சொல்லி அட்ட பார்டர் ரேஞ்சுக்கு நம்மளை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இங்க இந்த என்ன சொல்றது, எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு துருப்பு சீட்டு இருக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய துருப்பு சீட்டுங்கிறது இந்த அதிமுக. என்னைக்கு ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இறந்து போனாங்களோ அன்னைக்கு இங்க ஒட்டு மொத்தமாக அதிமுகவுடைய அடிவேர்ல வெடிய வச்சு சுக்கலா ஆக்கி நாசம் செய்து அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கி அதன் மூலமாக திமுகவுக்கு எதிராக பிஜேபியின் என்னது விரிந்த படத்தை காட்டி விடலாம் சொல்லி துடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அமித்ஷா குரூப்ஸ் என்ன சொல்றது, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த அடிமை கூட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த பிஎஸ்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடிமை கூட்டங்களை வச்சுக்கிட்டு மிரட்டுன்னு மிரட்டி பாடம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப என்ன சொல்றது, காலையில ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு. இந்த பேச்சு இங்க அதிமுகவுடன் ஒரு பொழுதும் நான் வந்துகிட்டு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அதன் தலைவர், எங்களுடைய அம்மா புரட்சி தலைவர், அவங்களுடைய மனசாட்சி அப்படி இப்படின்னு ஓலா வண்டியை விட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல அந்த அம்மா சொல்லிருக்கக்கூடிய பேச்ச மறுபடியும் ஒரு முறை போன்ல என்ன சொல்றது செல்போன்ல ரிப்பீட் பண்ணி பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அந்தம்மா நான் வந்துகிட்டு பிஜேபியில இனிமே போய் நிக்க மாட்டேன், அதுக்காகத்தான் அந்த பிராயசத்துக்காகத்தான் அந்த பிஜேபி கவர்மெண்ட்டே குப்புற போட்டு நான் கவுத்தி விட்டேன், இனிமே நான் போவே மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, இந்த ஆளுங்க என்னடா காலையில போய் உட்காந்துட்டு காலில் விழுந்துக்கிட்டு சிறந்ததொரு முடிவு வரும், மாற்றம் வரும், தமிழ்நாட்டின் நலனைக்காக உள்துறை அமைச்சரிடம் நான் பேசினேன், அதை பேசினேன், இங்க சட்டமன்றத்துல முதலமைச்சர் போட்டு கலாய்க்கிறாங்க. அது கூட தெரியலையா? இது இல்லாம அந்த உதயநிதி
துணை முதலமைச்சர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவரை பார்த்தாலே அவருக்கு என்னதான் எந்த பக்கம் வைப்ரேஷன் ஆகுதுன்னு தெரியல. வந்து உட்கார்ந்தாலும் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒட்டு மொத்தமா அந்த அதிமுக தலைவர் பொதுச்செயலாளரை போட்டு பயங்கரமா வாரி விட்டுட்டு இருக்காரு. அந்த ரேஞ்சுக்கு 4ஆம் தர அரசியலுக்கு போயிருச்சு இந்த அதிமுக. குறைந்தபட்சம் உங்களுக்கெல்லாம் கொள்கை அளவுல உங்களுக்கு பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாதா அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய பெரிய துயரம். நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆடக்கூடிய இந்த ஆட்டம் அனைத்தும் 200ஐ தாண்டி போய் அவர்களிடம் நிற்க போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது வரைக்கும் இந்த பிஜேபி ஆடக்கூடிய அத்தனை ஆட்டமும் பிஜேபிக்கு பலனளிக்குதோ இல்லையோ, அதிமுக பலனளிக்குதோ இல்லையோ, இந்த பிஜேபி கூட்டணிகளுக்கு பலனளிக்குதோ இல்லையோ, ஒரே ஒரு தமிழ்நாட்டின் ஆளுமைக்கு பலனளிக்க போகிறது. அதுதான் திராவிட மாடல் கவர்மெண்ட்டுக்கு 200க்கு பிளஸுக்கு மேல போய் நிக்க போகுது. மிகச்சிறந்த மானமுள்ள, ரோசமுள்ள, வீரியமுள்ள ஒரு அரசு மறுபடியும் 2026 அமையும் என்பதை இப்போதே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பிக்கலாம்.